ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து வோடஃபோன் ஷோரூமில் இருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட ஃபோன் வந்து ரிப்பேர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோனில் வந்து சிம் வந்து ஃபிசிக்கல் சிம் கிடையாது. அதனால் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சிம் வாங்கிட்டு அந்த சிம் வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அந்த ஃபோனில் போட போகிறோம். இருக்கு பாருங்கள், என்னங்க எதுலையும் மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதாங்க நான் சொன்ன அந்த ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட ஒயர்லெஸ் சார்ஜர். 2% தான் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸ்கெடியூல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பார்க்க வேண்டிய வீடியோ வந்து இப்போ தான் ஸ்கெடியூல் பண்ணேன். பிகாஸ் சார்ஜே இல்லை. நல்ல வேலை இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் வோடஃபோன் ஷோரூம்லேயே போட முடியுது. இந்த ஃபோனில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோனில் சிம்மே கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து இந்த சிம் கார்டு வந்து வாங்கிட்டேன். இன்னும் இதுலேயும் டீஆக்டிவேட் ஆகலை. நம்ம ஃபோனில் சிம் ஆல்ரெடி போட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோனில், ஆனால் அதுலேயுமே ஆக்டிவேட் ஆகலை. 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. புது சிம் வாங்கிட்டோம். புது சிம்லாம் இல்லைங்க, அதே சிம்மு தான். ஐஃபோனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஐஃபோனில் வந்து சிம் போடுறது வந்து ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 2 சிம் யூஸ் பண்ண முடியும். ஒரு சிம்மை வந்து ஃபிசிக்கலாக நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி சிம்மை வாங்கி போட்டுக்கலாம். இன்னொரு சிம் எப்படின்னா, என்ன பிராண்ட் சிம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்டுக்கிட்ட வந்து என்னோட ஃபோனில் வந்து இன்பில்டாக சிம் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ப்ராசஸ்லாம் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோனில் சிம்மே இருக்காது, ஆனால் டவர் காட்டும். நினைப்பீங்க போய் தானே சொல்கிறீங்க, இங்கே வாங்க 4G காட்டுதா. இப்போ வந்து நான் வந்து ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, சிம்மே இருக்காது, ஆனால் சிம்முன்னு காட்டும். என்னென்னா நம்ம ஃபோனை கொடுக்க போகிறோன்றனால இந்த சிம் இருந்துச்சுன்னா ஒரு வேளை அந்த ஃபோனுக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த ஃபோனில் வந்து நம்ம போட்டு வைக்க போகிறோம். அச்சு யூஸ் பண்ண மாட்டேங்க, அது நல்ல ஃபோன் தானே, அது செம்ம ஃபோன் தானே, சீரியஸாக சூப்பர் ஃபோன். அச்சு வாங்கின ஃபஸ்ட் ஐஃபோன்னா அதான். ஐஃபோன் வாங்குறோன்றதுலாம் ஒரு ட்ரீமாக இருக்கும் இல்லையா, அப்படின்ற டைமில் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஐஃபோன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவன் தான் மிஸ்டர் பச்சை. இது ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். சீக்கிரமாக ஆன் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து இந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணுற கடைக்காக இப்போ நம்ம போகிறோம். டைம் வந்து 4:40. நம்ம ரீச் ஆகும்போது மேபி 5:15 நினைக்கிறேன். 9 o'clock 9:30 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சூ, அப்போ என்னால் எடிட்லாம் பண்ண முடியாது, என்கிட்ட ஆப்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா, ஆமாம் சீரியஸாகவே இல்லைங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் என்னோட மம்மியோட ஃபோன், அவங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்களா, அவங்க ஃபோனுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு அவங்க ஃபோனில் தான் எடிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். கிளாரிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா ஃபோனில் எடிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு குவாலிட்டியாக வீடியோஸ் கொடுக்கணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. சும்மா ஏதோ ஒன்று போடணுன்னா போட்டுக்கலாம். என்னை வந்து உங்களுக்கு அப்படி காட்ட வேணாம், என்னை வந்து குவாலிட்டியாக உங்கள்கிட்ட காட்டணும். முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு. அது நீங்கள் ஒரு கேமரா வாங்கிடலாமே அச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? அப்படி 60 rupees தானா? ஓகே, ஃபோன்பே பண்ணிடுறேன். இல்லை இங்கே சார்ஜர் இல்லை, அது பில்லி அட்ஜஸ்ட் ஆகும். ஓ, ஆட் ஆகிடுமா? ஓகே, பில்லே ஆட்டோமேட்டிக்காக ஆட். நான் வந்து போஸ்ட் பெய்டு, அதனால பில்லே ஆட் ஆகிடும். ஆக்சுவலி என்னோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. 12th ஸ்டாண்டர்ட் பையனை, கெத்தான 12th ஸ்டாண்டர்ட் பையனை தேடி கண்டுபிடிச்சி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. எதுக்காக இந்த டேர் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த டேரை கொடுத்துருக்கவங்க வந்து ஸ்வேதா நாங்கள் யாராவது படிக்கிறாங்களா, என்னை மாட்டி விட்றாங்களா இல்லை என்ன கதைன்னு எனக்கு சீரியஸ்லி ஐடியாவே இல்லை. பட் இந்த டேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போதே. இந்த டேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஆப்போசிட்டில் தான் நெல்லையில் ஸ்கூல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒபியஸ்லி நான் போயிருக்கேன். நாங்கள் 12th வந்து இங்கே தான் எழுதுனோம். இங்கே தான் எங்களோட 12th சென்டரே. அதனால் அந்த ஸ்கூலில் வந்து நிறைய அட்டூழியங்கள்லாம் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்கூலில் யாராவது தெரியுமாச்சுன்னு கேட்டால், எனக்கு வந்து ஒருத்தவங்களை தெரியும். ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி பொண்ணு, அக்கா பொண்ணு, அவங்க அங்கே தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்கள தாண்டி எனக்கு வேறு யாரையுமே தெரியாது. 12thலாம் சீரியஸ்லி எனக்கு வந்து யாரையுமே 12thலாம் எனக்கு தெரியாது. இனிமேட்டு தான் நான் போக போகிறேன். அவங்கள கண்டுபிடிச்சி போய் அவங்ககிட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிலங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நான் போய் ஒரு ட்ரையை போடுறேன். வாங்க போகலாம். அதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு. வாங்கங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். கைஸ், இங்கே தான் வந்து இந்த ஆர்ட் ஸ்கூலில் தான் போனோம். நம்ம அங்கே போய் க்ராஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். ஹாய் கைஸ், இப்போ எப்படியும் ஒரு வழியாக ரோடை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாலே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? வெள்ளை நாடாரா? சூப்பருங்க, பாய். அவங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு கலாய்க்கலாம் தெரியாதா? எல்லா ஸ்கூல்லேயும் போய் நின்னா நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். யாருங்க இவரு? கேமராமேன் லூஸு. ஃபோன் உடஞ்சிச்சு, அதை பற்றி நான் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், என் கையிலே இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு டேர் ஒன்று பண்ணோம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அந்த ரீசனுக்காக இந்த ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல, சர்வீஸில் கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி தான் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு போனோம். பட் இன்றைக்கி வேணாம், நீங்கள் வந்து மார்னிங் வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நாளைக்கு மார்னிங் போய் கொடுத்து நாளைக்கு ஈவினிங் தான் இந்த சல்லக்குட்டி நம்ம கைக்கு வருவோம். என்னடா ஸ்கூலுக்கு எதுக்காச்சும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க? இல்லைங்க, டேர் நல்லா இருந்துச்சு. அது என்ன நெல்லை நாடுற ஸ்கூல் டேர் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய பேரோட டேர் பார்க்குற ஸ்கூல் டேரு. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டா சட்டடா. ஹாய் கைஸ், நம்ம
இப்போ வந்து ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். ஸ்கூலுக்குள்ள இருக்கிற க்ரௌடோட வெளில தான் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஆனுவல் டேனாலே அப்படிதானே. ஆமா அதேதான். இங்கே வந்து நிறைய கேங் ஆஃப் பசங்க இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு ஆமாம் நல்லா இருக்கீங்களா? ஸ்கூலுக்குள்ள போலியா? ஹலோ அப்படியா? இப்போ கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க? கைஸ் ஆக்சுவலாக வெளியில் நிற்கிறவங்களாம் வந்து சீனியர்ஸா இப்போ முடிச்சுட்டாங்க. உள்ளே விடுவாங்களான்னு வேறு தெரிலங்க. அவங்க செம்ம ஸ்ட்ரிக்ட் போல. இல்லை வந்து யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி என்ன விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். நம்மளை பற்றி தெரியல. வெயிட் அண்ட் சீ. போராடுவோமா உங்களுக்காக தான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரே பேயில போமா. அரேஷ்குமார் சார் வரார் போல. அப்படியா? அப்படிதான். வந்து ஆமா நல்லா இருக்கீங்களா? நீங்க 12th நீங்க 12th ஸ்டாண்டர்டா? ஆமா 11th 12th யார் ரொம்ப கெத்து உங்க ஸ்கூல்ல? 12th யார் ரொம்ப கெத்து? உங்களோட பேரு? Thank you செல்லம். அல்ல 12th உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனா யாரு? லைக் சீனியர்ல இவங்க சம கெத்து அப்படின்ற மாதிரி. சஞ்சய் அண்ணாவா? இன்னொரு அண்ணா வேற யாரு? சித்தேஷா? வேற? சந்தோஷா? சஞ்சய் சந்தோஷா? எந்த செக்ஷன் எந்த குரூப் தெரியல. தேங்க்யூ. எனக்கு உங்களோட வாட்ச் கொஞ்சம் அழகா இருக்கு. தேங்க்யூடா. கியூட்டா இருக்கீங்களே. கல்வில என்னன்னா அக்கா கேட்டு சொல்லுங்க. பெரிய நம்மளோட செல்லக்குட்டி நம்மளோட ஃபேமிலி சந்தோஷ் சந்தீப் ஏதோ சொல்றாங்களே பர்த்டே சந்தோஷ் சுதனா ஏதோ 2 பேர் சொல்லிருக்காங்க. நம்ம இதோ போகும்போது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கியூட்டா இருக்கீங்க எல்லாரும். பாய் சொல்லுங்க. நீங்க 11th 10th வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். நல்ல கண்டென்ட்லாம் போடுறீங்க. தேங்க்யூ சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுறேன். சேலஞ்ச். ஓகே சேலஞ்ச். ஆல்ரெடி ஒரு சேலஞ்ச் இருக்கு. இங்க வந்து 12th படிக்கிற பசங்க இருக்காங்களே அவங்க கெத்து அவங்கள போய் இம்ப்ரெஸ் பண்ணணும். அவங்க கெத்தா நிஜமாவே ஸ்கூல்ல அவ ஸ்டேஜ்னால எல்லாம் கத்துவாங்க. கத்துனாங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க. நீங்க அழகா இருக்கீங்க. தேங்க்யூ சொல்லுங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஒரு கெத்தா இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டேஜ் ஏறும்போது எல்லாரும் கத்துனாங்க அப்படி சொல்றாங்க. ஆமா நானுமே கொஞ்சம் ஒரு பையன் ஏறும்போது செம்மையா கத்துனாங்க. அவங்க வந்து இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும். இம்ப்ரெஸ் பண்றோம். யாராவது ஸ்வேதான்னு இருக்காங்களா? எனக்கு தெரியும் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்கல்ல. ஸ்வேதான் ஒரு பொண்ணு இருக்கா எங்க ஸ்கூல்ல ப்ரப்போஸ் பண்ணல. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம். நீங்க சின்ன சின்ன கியூட்டான விஷயத்திலே வச்சு எல்லாரும் முடிச்சிடுவேன். ஃபிளாட் ஆக்கிடுவேன்றீங்க. இன்னொரு நம்பர்ல கால் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் ஓகே. இப்போதான் எனக்கு கொஞ்சம் செம்ம நர்வஸாக இருக்கு. ஏன்னா சின்ன பசங்க போய் என்னதுரா பேசுறது பயமா வர இருக்குங்க. சந்தோஷ் தானே சொன்னாங்க? சந்தோஷ் எக்ஸ்கியூஸ் மீ சந்தோஷ் சந்தோஷா யாரு? சந்தோஷ் யாரு? நிறைய சந்தோஷம். ஓ 12th ஸ்டேஜ் மேலே ஏறினாங்கன்னு நினைக்கிறேன். கபடி பிளேயர் ஃபர்மானா யாரு? நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்க கிளாஸ்ல யார் ரொம்ப லைக் கெத்து மாதிரி ஒரு சந்தோஷ் கபடி கபடி இருப்பாங்க. சந்தோஷாவே? சந்தோஷ் எங்க இருக்காங்க? சந்தோஷ் யாரா டேய்? சந்தோஷ் அப்ப சந்தோஷ் சந்தோஷ பார்க்கணும். கபடி ஆடு. ஆனா வெளில தான் வருவாங்களா? என்ன ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போட்டுருக்காங்களா? யூனிஃபார்மா? ஹைட்டா இருக்கும். ஹைட்டா இருப்பாங்களா? தனியா கத்தின்னு வருவாங்க. எல்லாரும் ஹைட்டா தாங்க இருக்கீங்க. என்ன விட சந்தோஷ் எப்போ வருவாங்க? சந்தோஷ் எங்கெங்க கபடி பிளேயரா? வேஸ்ட் கைவா. கபடி பிளேயர் சந்தோஷ். கபடி பிளேயர் சந்தோஷா. அவர் எந்த ஸ்டாண்டர்ட்? 12th ஸ்டாண்டர்ட் எந்த செக்ஷன்? நீனா பயோமேக்ஸா? காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஓ வாவ் நைஸ். கைஸ் ஆக்சுவலி ஸ்கூல்லாம் விட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவருக்காக தான் நம்ம சந்தோஷ்காக தான் வெயிட். யாருங்க அந்த சந்தோஷ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எனக்குமே அப்படிதான் இருக்கு. யாருங்க போற வரவங்களும் ஆனால் அவர் சூப்பருங்க செம்ம நாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேங்க்யூ.
நல்லா இருப்படா போடா. போன வருஷம் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த டாரி இவர்தான் பண்ணிருப்போம். பட் மிஸ் பண்ணிட்டோம். இவங்கலாம் சீனியர்ஸ் முடிச்சுட்டாங்க ஸ்கூல்ல. யாருங்க அந்த சந்தோஷ்? அது நானே. ஏய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? யூடியூப்ல ஆமா ஹாய். ஏங்க நிக்கன்னு கொஞ்சம் பயம் அதிகமாயிட்டே போகுதுங்க. சீரியஸ்லி ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஹாய், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சூப்பர் சார். நான் இந்த ஸ்கூல் முடிச்சிட்டேன். இந்த ஸ்கூல்ல படிக்கல. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். அப்படியே கிடையாது. அச்சோ, எப்பயாவது இவ்வளவு சைலண்டா இருந்து பாத்துருக்கீங்களா? உள்ள சத்தியமா சம பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எப்படி பேசுறது எதுவுமே தெரியல. பட் ஒரு ஃப்ளோல கன்ஃபார்மா வந்துருங்க, அது தெரியும். என்னப்பா சொல்ற? இருந்தாலும் அவர் எப்படி இருப்பாரு கூட தெரியல. இப்படியே கிராஸ் பண்ணி நம்மள தாண்டி போயிட்டாங்க கூட நம்மளால பண்ண முடியல. நீங்க ஸ்கூலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? எல்லாரும் இவ்வளவு பேர் தெரியல அப்படின்னா 12th எக்ஸாம் எழுதும் போது வந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எங்க அக்கா பொண்ணு கூட வந்தல, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சந்தோஷ் போயிட்டாங்களா? கபடி பிளேயர் சந்தோஷ் வீட்டுக்கு போயிட்டாரா? போயிட்டு இருப்பாங்க. எது? போயிருந்தாலும் போயிருப்பாருன்னு சொல்றாங்க. ஹலோ, சந்தோஷ் போயிட்டாங்களா? இந்த வழியா தானே வருவாங்க. தேங்க்யூ செல்லம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லம். தேங்க்யூ செல்லம். 12th சந்தோஷ் போயிட்டாங்களா? எப்படி பிளேயர்? ஐயோ, வருவாங்களே. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கல நான் உடஞ்சி போய் ஃபிளாட் ஆயிடுது. நான் டிப்ரெஷன் போயிடுவேன். அவரை பார்த்தே அவரை வராரா நான் பார்த்துட்டேன் இப்போ போடுறேன். கேமரா எடுக்கிறது காமிக்காத. சந்தோஷங்க சரத்குமார் கேட்கவே இல்லையடா. தெரியும், இவர் நான் ஸ்டேஜ்லயே பாத்துறேங்க. அவர் தாங்க வேணும். உங்களுக்கும் தெரியுமா? அவர் எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்கும்? தரமா கபடி விளையாடுவாரா? அவர் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா? டானா? ஏன்னா ஐப்பெல்லாம் செமையா கொடுக்குறாங்களே. டானா வேற லெவலாம் கபடி பிளேயரா. அச்சு வெயிட்டிங். 100 ரூபாய் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லிக்கிறீங்க. எங்க மம்மி வந்து இப்பதான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போனாங்க. எங்க அம்மா வந்திருந்தாங்க, அவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வந்து எதுக்குன்னா நம்ம சந்தோஷம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு. ஒரு பொழப்பாச்சு. வந்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னு தெரியல. இவங்களேன் 12th ஸ்டாண்டர்ட் சந்தோஷ் தெரியுமா உங்களுக்கு? கபடி பிளேயர் சந்தோஷ் தெரியாதா? தெரியுமா? எங்க இருக்காரு? அக்கா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போறா. அதை பத்தி நீ என்ன நினைக்க? நீ என்ன பண்ணா எனக்கு என்ன? நீ இம்ப்ரெஸ் பண்ணி என்னமா பண்ண? பாய் செல்லம். சூப்பருங்க. அப்படியேடா இருக்காங்க. 3 படத்துல தனுஷ் நிற்பான்ல, அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா அழகா இருக்குண்ணா. தேங்க்ஸ்டா. எல்லாம் உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டனால தான். நீங்க தான் சந்தோஷா கபடி பிளேயர் இல்லையா? என்னோட ஹைட்டா இருப்பாங்க. இன்னும் ஹைட்டா இருப்பாரா? ஏங்க இன்னும் ஹைட்டா இருப்பாராங்க. ஏங்க அவர் கேக்குறீங்க? அப்புறம் நான் இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணேன். உங்க ஸ்கூல்லே அவர் தான் ரொம்ப நாட்டில. துறையில ஒரு டான் மாதிரி. அப்படிலாம் கிடையாதுங்க. அவரு சும்மா டம்மிங்க. நீ மாட்டினடி வீடியோல. நான் நினைச்சேன் என்னடா எல்லாரும் சம்மன்னு சொல்றாங்களே டான்ன்ற மாதிரிலாம். நிறைய வீடியோஸ்ல வரல. பட் நான் நேரில் நிறைய பேர் கேட்கும்போது எல்லாம் சூப்பர். இவர் மட்டும் தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் அவ்வளோ சீனால. ஹாய் செல்லம். எடுத்துக்கலாம்டா. சூப்பர்ல. சரி சந்தோஷங்க. கபடி பிளேயர் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவர் நல்லா இருப்பாரா? நல்லா இருப்பார். நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. நீங்க தானா அதை கத்துனது? இன்னொரு வாட்டி கத்து காட்டுங்க. ஏங்க நல்லா இருந்தது எங்க ப்ளீஸ்ங்க. ஒரு வாட்டி எதுக்குன்னா ஒரு டேர் உங்க ஸ்கூல்லே யார் ரொம்ப டானோ ஒரு கெட்டோ அப்படியா? நான் ஸ்கூல்ல விசாரிச்சேங்க யாருன்னு சொல்லிட்டு. எல்லாரும் அவர் பேர் தான் சொல்றாங்க. உங்க பேரு சந்தோஷம். ஏய் இவரும் சந்தோஷ் தாங்க. ஐடி ப்ரூஃப்லாம் காட்டுறாரு. பட் 12th ஸ்டாண்டர்ட் சந்தோஷ். அந்த நாய் தெரியும் பாருங்க. அந்த நாய் தெரியும். இந்த பையனா? வாங்க. சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸா? கைஸ் நீங்க சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸா? 12th ஸ்டாண்டர்ட்.
நீங்க எல்லாரும்? நான் 10th சந்தோஷம் தெரியும். ஆமா, அவர் எப்படி? சந்தோஷம் பெரிய ஆளா? இல்லங்க, கேரக்டர்லாம் எப்படி? ஜாலியா தான் இருப்பாரு. முரட்டா ஜாலியா? அக்கா கரெக்டா இருக்குமா? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க அப்படிங்க. யாரு சாமி நீன்றது? ஸ்வீட்டானாலா? அப்ப கரெக்டா இருக்கும். ஓகே. யாருங்க அந்த சந்தோஷ்? அதெல்லாம் அவன் கண்ணில் காட்ட முடியாது. கழுவுங்க எடுத்துக்கலாம் சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா? என்ன கிஃப்ட்லாம்? 100% அட்டெண்டன்ஸ். ஓ, படிக்கிற பிள்ளையா? அட்டெண்டன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றனா ஸ்கூலுக்கு போய்டுவாங்க. மம்மியா? போய்டுவேன். இல்ல அக்காவா? இல்ல தங்கச்சியா? ஃப்ரெண்டோட மம்மியா? பை 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 பை. சந்தோஷ் 12th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் வந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த கிளாஸ்? நீங்க எந்த செக்ஷன்? A3 படிப்பாளி கம்ப்யூட்டர். படிப்பாளியா? நாங்க தான் காமர்ஸ். நீங்க ஓ சூப்பருங்க. சந்தோஷ் உங்க கிளாஸ் தானா? சந்தோஷ் வந்துனா இருப்பான். ஆள்லாம் இருக்கா? ட்ரை பண்றான் ஓ ட்ரை பண்றானா? ஓ மை காட் கைஸ். கைஸ் அவர் இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். இதோ அதான் வந்துட்டேன். நேர்லயே வந்து நிக்கிறேன் பாத்தீங்களா? 12th ஸ்டாண்டர்ட். இல்ல அங்க தான் உட்கார்ந்திருக்கேன். இங்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் வெயிட் பண்றேன்னு தெரியுமா தெரியாதா? யூடியூபர் தானே. எப்படிங்க தெரியும்ன்ற? எங்க அண்ணன் தரோம். அந்த அண்ணா பத்திலாம் என்ன சொல்லுறாங்க? அதான் நான் ஒண்ணுமே சொல்லல. ப்ரூட்டெல்லாம் மிரட்டுறாங்க அவங்க. எங்க அண்ணனை பத்திலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுன்றாரு. ஒரு அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்து இப்படி பேசுறாங்க. சரி லட்சோ, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றீங்க அதானே? நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாராமே அப்படியா? நீங்களும் ஆட மாட்டீங்க, அவர் மட்டும் ஆடுறாரு ஏன்? நாங்கலாம் இந்த இடத்துல தான் டான்ஸ் ஆடுறோம். அதான் ஏங்க உங்களுக்கு ஸ்டேஜ் மேலே ஏறதுக்கு பயமா? அப்ப ஏன் ஏற மாட்டீங்க? ஓடி 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 ஸ்ப்ரே கண்ணை திருப்புற மாதிரி செதறானுங்கடா கேமரா பார்த்தோன்னே. கியூட்டா இருக்குங்க. இவங்க வர மாதிரி தெரியல. நம்ம வீட்டுக்கு போலாம் கைஸ், எனக்கு பசி ஆரம்பிச்சிச்சு. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ டைம் என்ன தெரியுமா? யார்ட்டையுமே வாட்ச் இல்லையா? எதுவும் சொல்லாதடா. எதுவும் சொல்லாதடா. டேய் நல்லா இருக்கீங்களா? எப்போ வருவாங்க? எனக்கு கூட தான் அவர் யாருன்னே தெரியாது. ஒரு அக்கா வெயிட் பண்றாங்கன்னு. ஏன்டா அதெல்லாம் ஏன்டா சொல்றீங்க? ஏய் வேணாம். சந்தோஷம் பார்க்கணும் மாதிரி இருக்கு, வர மாட்டாரு. நீங்களே உள்ள போயிட்டீங்களா? நான் போய் கூட்டு வரேன். ஏய் வேணாங்க, இருங்க. கைஸ் வராராம், எனக்கு யாருன்னு தெரியாது. நானே பல்பு வாங்கணும்னு தெரியல. இருங்க பார்க்கலாம். யாராவது? ஆமாம் செல்லம். தேங்க்யூ ஸோ மச் செல்லம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷங்க. ஓ நீங்க தான் சந்தோஷா? இவர் தான். சந்தோஷ் வந்து பார்த்தாச்சு. இவர் தான் வந்து சந்தோஷ் நாச்சு. இவர் தெரியுதுடா. சத்தியமா செம ஷாக்கிங்கா இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு டேர் வந்திருக்கு. என்னன்னா நான் வந்து இந்த ஸ்கூல்ல யார் செம மாசோ யார் செம டானோ அவங்கள ப்ரப்போஸ் பண்ணேன். நான் விசாரிச்சது லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான். நான் கேட்டது எல்லாரும் நீங்க தான் செம கெத்து மாசுலாம் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? கபடி ஆடுவீங்களா? கபடி ஆனா இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். ப்ரப்போஸ் பண்ணிடவா? ஓகே. எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக வெளியே போறேன். நீ வா சந்தோஷ். வாங்கிடுவேன். சந்தோஷம் ஒண்ணுதாங்க. சந்தோஷம் ஒண்ணுதாங்க. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம்? அண்ணா ஒண்ணு கொடுங்க. நான் கொட்டுறேன். நீ சொல்ல எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு.
சொல்லுங்க டானா நீங்க வேற மாதிரி நான் அக்கா மான் காய்வேன் மானா ரொம்ப பிடிக்கும் பிக் ஃபேன். ஏய் சீரியஸ்லி ஷாக்கிங்கா இருக்குப்பா நான் உங்களை எவ்வளவு நேரம் ரொம்ப நேரமா அங்கேயே நின்னுட்டு இருந்தேன் உங்களை பார்க்கிறதுக்காக நிறைய பேர் சொன்னாங்களா உங்களை யாரோ தேடுறாங்க நான் ரொம்ப நேரமா நின்னு தேடிட்டு இருந்தேன் போறவங்க சந்தோஷங்க தான் இல்லைங்க ஏன் நீங்க ஸ்கூலுக்கே செலிபிரிட்டியா இருக்கீங்க அதனாலதான் யாரோ ஸ்வேதான்ட்டு இந்த டெக்ஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தாங்க யாருன்னு தெரியாது ஸ்வேதா உங்க ஸ்கூல் ஸ்வேதா தான் அவங்கள போய் கேட்டுறாதீங்க ஓகேவா ஜஸ்ட் சொல்லிருந்தாங்க அது இந்த ஸ்வேதாவா இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம் மேபி ஸ்வேதாவை பிடிக்காதவங்க கூட அது பண்ணிக்கலாம் இல்ல பசங்களே யாராவது பண்ணலாம் பாருங்க ஸ்கூல்ல இருந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது எங்க ஸ்கூல்லே 12th ஸ்டாண்டர்ட்ல யார் ரொம்ப கெத்தோ அவங்கள போய் இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்ட்டு ஐஸ் வச்சிட்டேங்க ஆல்ரெடி உனக்கு ஏன் ஐஸ் வைக்கணும் எதுக்குனே தெரியல எதுக்கு மஜா ஓ சூப்பருங்க நல்லா இருந்துச்சு சரி பார்க்கலாம் கபடிலாம் செம கெத்து பண்ணுவீங்களாமே செம கெத்தா சதுர விடுவாங்க எல்லாரும் செதற விடுவோம் நான் உங்களோட பேக்கே சூப்பரா ஹாய் நல்லா இருக்கீங்களா உங்க பேக்கே சூப்பரா இருக்கு அங்கேயே போய் நின்னுங்க ஒன்னா நிக்க விட மாட்டாருங்க ஐ லவ் யூ சந்தோஷ் ஹாப்பியா நான் ரொம்ப அச்சு செம்ம ஹாப்பி இருந்தக்கா லாஸ்ட் முடிஞ்சிச்சு தேங்க் யூ செல்லம் பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்தையும் அழுத்தி விட்டுருங்க இவனை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து வந்தீங்களா இப்போ அவர் சத்தியமா ஒரு சிசியம் போல ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க என்ன நான் சொல்ல மாட்டேன் 250 ரூபா கொடுத்துட்டேன்டா 11 மணிக்கு ஷார்ட்ஸ் 5 மணிக்கு வீடியோ அதாக்கா நாங்க பாக்குறோம் லைக் பண்றோம் தெரிவிக்க வரும் எடிக்கணும் எக்ஸாம் வருதுல எத்தனை நாள் 57 நாள் கன்ஃபார்ம் டேட்லாம் கிடைக்கிறது படிச்சிட்டீங்களா அதெல்லாம் நான் அது என் வேலை இல்லைன்ற நானே பேஸ்ட் பண்ணலாம் போறீங்கன்னு நீலாங்கரையில் உங்களை பார்த்ததுல நாங்களே எங்க சன்பீம் ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கீங்க ஆமாங்க பாத்துக்கிறோம் உங்களை நீங்க இருக்க மாட்டீங்க உங்களை தாங்க எல்லாரும் சொல்றாங்க தானா நீங்க ஸ்கூல்லே வந்துதான் ஸ்கூலே அவனுங்க பேனர்ல போட்டோ போடல அவருக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது அவங்க தாத்தா அவங்க அப்பா லோகராரு எனக்கு தெரியாது நான் போறேன் சரி நான் போயிட்டு வரேன் கைஸ் பாய் பார்க்கலாம் டாடா செல்லும் பாய் 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 பாத்து போங்க எல்லாரும் பார்த்தா பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை ஃப்ளைட் வீடியோவா நைஸ் செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னன்னா சந்தோஷ்க்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு வந்து ஆக்சுவலாக சமைக்கணும் அவர் வந்து வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு காட்டுறாங்க லாஸ்ட்டாக அவங்க வீடியோ தாங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹாப்பினிங் மூமெண்ட்டாக இருந்தது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஆனுவல் டே எங்கள் ஸ்கூலில் நடந்ததை விட இதுதான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் இதே மாதிரினா இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாங்க வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டுன்னா கன்ஃபார்ம் டாடா பை பை வின்ஸ் சொல்லுங்க அம்மா கியூட்டா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அக்காக்காக உயிரை காசு சொல்லுங்க அதோ இப்படியே பிளேட் இருந்தா கொடுங்க வேற மாதிரி நீங்க போட்டு அழகா இருக்கீங்க தேங்க்யூங்க பாய் செல்லம்